Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் உங்களே ஏப்ரல் 22 மற்றும் ஏப்ரல் 23 இன்றைய தினமணி செய்தித்தாளில் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏப்ரல் 22 ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் அவர் காலமானார் அப்படின்னு பார்க்குறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இவரை பற்றின நியூஸும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த போப் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஸோ அவரை பற்றியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அந்த பதவியில் அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் என்ற பெருமைக்குரியவர். 2013 ஆண்டு முதல் இவர் இருக்காரு 266வது போப்பாக அவரை தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு இவர் அதுக்காகலாம் குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது சில ஆச்சரியமான தகவல் இவரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவர் இப்ப இல்ல. ஆனா சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருந்த போப் பிரான்சிஸ் HIV உள்ளிட்ட பாதிப்புகளில் ஒதுக்கப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டி வந்தார் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி அகதிகளுக்கு புலம்பெயர்வோருக்கு எப்போதும் தனது ஆதரவை தெரிவித்து வந்தார். இப்ப ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே என்னன்னா அகதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற நடவடிக்கைகளை போப் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்தார். முன்னதாக அகதிகளாக அமெரிக்காவில் நுழைபவர்களை தடுக்க அமெரிக்கா கீழே தான் மெக்சிகோ அப்படின்ற நாடு இருக்கு. மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெண்டு நாட்டுக்கு இடையே இலையில் தடுப்பு சுவர் கட்டும் முயற்சி மேற்கொள்ளும் ட்ரம்ப் கிறிஸ்துவரே அல்லர் என்று போப் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சனம். அப்ப யூஎஸோட பிரசிடென்ட்டை பாத்தீங்கன்னா அவர் முதல் ஃபர்ஸ்ட் பீரியட்ல அவர் இருந்தார்ல இதுக்கு முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவரே இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப போர் இல்லாத அமைதியான உலகுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சொல்லும் போது இஸ்ரேல் காசாவில போர் நடத்திருக்காங்க. அது சொல்லலாம். உக்ரைன் மீது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய போர். உலகில் அடிமைத்தனத்தை முற்றிலும் முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். பெண்களின் சில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் கன்சர்வேட்டிவா இருக்காரு. பெண்கள் விஷயத்துல சில குறிப்பிட்ட உரிமைகள் தொடர்பான பிரச்சனை அடிப்படைவாத கொள்கையை கொண்டவராகவும் விமர்சிக்கப்பட்டார். திருமண முறிவு, கருக்கலைப்பு, கருத்தடைக்கான உரிமை உள்ளிட்டவற்றின் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பாத்தீங்கன்னா அவர் எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். கருணை கொலை செய்வதை கடுமையாக எதிர்த்த போப் பிரான்சிஸ் திருநங்கைகள், ஓரின சேர்க்கையாளர்களை உள்ளடக்கிய LGBT அமைப்பின் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்தார். ஓரின சேர்க்கையாளர்களை பாதிரியார் பதவிக்கு பயிற்சி பெற அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கூறியதாக செய்தி வெளியானது. இது பெரும் சர்ச்சையை தொடர்ந்து போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப அவரை பத்தின விஷயம் அப்படின்னு சமூக நீதி எதிராக குரல் கொடுத்தாலும் பெண்கள் விஷயத்திலையும் ஓரின சேர்க்கையாளர்கள் விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அதே கருணை கொலை தொடர்பாக பாத்தீங்கன்னா அவர் கன்சர்வேட்டிவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது அவரை பத்தின தகவல். அடுத்து இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அமெரிக்க துணை அதிபர் நமக்கு தெரியும் JD Vance சொல்லிட்டு அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள அவர் JD Vance அப்படின்னு பாக்குறோம். அப்ப அமெரிக்க துணை அதிபரோட பேர் என்ன? இதுக்கு முன்னாடி அமெரிக்கா துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இருந்தாங்க. அவங்க மன்னார்குடியை சேர்ந்தவங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த தடவை துணை அதிபருக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி உஷா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியினர் அப்படின்னு பாக்குறோம். சோ அதனால நம்ம JD Vance அவருடைய பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு அடுத்து தலையங்கத்துல நேற்றைய செய்தித்தாள் பாத்தீங்கன்னா 2011 ஜப்பான்ல ஃபுகுஷிமா அணு உலை விபத்து நடந்தது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கான இதை டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் 1984 போபால் விஷவாயு விபத்து நடந்தது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து திருக்குறள் தான். சோ திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அணு உலை விபத்து தொடர்பா ஒரு திருக்குறள் தலையங்க தொடர்புடையதா கொடுத்திருக்காங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியவனாக கருதி அஞ்சப்படணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப தீயை விட கொடுமையானது அப்படின்னா தீய செயல்கள் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். தீய செயல்களுக்கு செய்யறதுக்கு அஞ்சறதே கிடையாது பலர். அதுதான் தீயை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு. அதற்கடுத்து தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னு சொல்லி நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா வி அனந்த நாகேஸ்வரன் அப்படின்னு பாக்குறோம். சோ வி அனந்த நாகேஸ்வரன் பாத்தீங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இந்தியா 2047 வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கணும் அப்படின்றதான் கவர்மெண்டோட டார்கெட்டா இருக்கு. அதை பத்தி அவர் பேசியிருக்காரு. சோ அதுதான் நியூஸா வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இப்ப உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுல தொடர்ந்து வீரர்கள் பாத்தீங்கன்னா பதக்கங்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதுல 22 நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நேற்றைய நியூஸ் பேப்பர்ல பிரிவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்கேஷ் பாட்டில் ஆர்யா போர்சே கூட்டணி வெள்ளி பதக்கம் வென்றது அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த இணை பாத்தீங்கன்னா வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம்.
வீரர் எந்த விளையாட்டு பிரிவை சார்ந்தவர்னு கேட்பாங்க. அதே மாதிரி உலகக்கோப்பையில இந்தியா வந்து 3ஆம் இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 23ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம் ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல. தமிழகத்திலிருந்து HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப HIV பாதித்த குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கட்டணமின்றி HIV எய்ட்ஸ் பரிசோதனை மற்றும் சிகிச்சை வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்ப HIVக்கான எய்ட்ஸ் பரிசோதனை மற்றும் சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமின்றி தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நியூஸும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நியூஸ் பேப்பர் 23ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல வந்து நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் நடந்திருக்கு காஷ்மீர்ல. இது வந்து துரதிருஷ்டவசமானதுன்னே சொல்லலாம். வந்து 2019ஆம் ஆண்டு புல்வாமா 47 CRPF வீரர்கள் வந்து உயிரிழந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் இதுதான் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ தீவிரவாத தாக்குதலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கு தாக்குதல் நடந்த இடம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்ற பொறுப்பேற்றுள்ளது அப்படிங்கிறோம். ஏற்கனவே பாகிஸ்தான் நமக்கு சரியா பேச்சுவார்த்தை இல்லை. இப்பதான் நம்ம உறவு வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு பின்னடைவை ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டரும் வந்து சவுதிக்கு போயிருக்காரு. உடனடியாக வந்து இந்த தாக்குதல்னால உடனடியாக நாடு திரும்பியிருக்காரு. அடுத்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகருக்கு விரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் தான் எப்பவுமே எடுப்பாங்க இந்த மாதிரி அட்டாக்கு. ஸோ இதுல வந்து ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் வந்து உமர் அப்துல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மனிதாபிமானமற்ற செயல் சொல்லியிருக்காரு. அவர் ராகுல் காந்தி அவரும் வந்து பேசியிருக்காரு. அவர் அமெரிக்க துணை அதிபர் இங்க வந்திருக்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கடைசியா வந்து போப் ஆண்டவரை சந்திச்சது இவர் தான். ஸோ அவர் பார்த்துட்டு வராரு, வந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாரு. அவர் சந்திச்ச அந்த போட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்துருந்து. இப்போ இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ஓகே, அடுத்து திருக்குறள் தான் ஃப்ரெண்ட். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஸோ நேற்று பார்த்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணு உலை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தேன். நன்மையும் தீமையும் நாடி நலம் இருந்த தன்மையால் ஆளப்படும் சொல்லிடு. நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றை விரும்புகின்ற இயல்புடையவன் ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆளப்படுவான் அப்படின்னா வந்து நன்மையை விரும்புகின்றவன் வந்து ஆளப்படுவான். நன்மையும் தீமையும் ரெண்டுமே ஆராய்ஞ்சு நன்மையை மட்டுமே வந்து செயலுக்குரியவனாக அதை எடுத்து பண்றவனுடைய இயல்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆளப்படுவனா வருவான் அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்றாரு. தெரிந்து வினையாடல் அப்படின்ற குறள்ல வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் இருக்குல்ல. ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். ஸோ அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினத்தை வந்து தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும். அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா. அடுத்து தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு கேரளத்துக்கு பொருந்துமா அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அரசியல் சட்டப்பிரிவு 142 உயர்நீதிமன்றம் பயன்படுத்த முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்புடைய நியூஸை பார்த்துட்டு நாங்கள் போனோம்னா கரெக்டாக இருக்கும். தமிழக சட்டப்பிரிவில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து RN ரவி ஒப்புதல் வழங்காமல் தாமதப்படுத்தியது தொடர்பான வழக்கில் விதியம் அரசமைப்பு விதியன் வந்து பார்த்தீங்கன்னா 142 கீழ் தனக்கான பிரத்யேக அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி அந்த 10 மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது. வழக்கமாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து சட்டம் ஆகிறது யார் கையில் இருக்குன்னா கவர்னர் கிட்ட இருக்கும், குடியரசுத் தலைவர் கிட்ட. இவர் வந்து காலதாமதம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு. பத்தாவதுக்கு இவர் திருப்பி அனுப்பிய மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றி திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா கையெழுத்து போடணும். ஆனா அப்படியும் கையெழுத்து போடாம அதை என்ன பண்ணிருக்காரு, காலதாமதம் படுத்திருக்காரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்திட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரத்யேக அதிகாரம் 142 கீழே பயன்படுத்தி ஒப்புதலை அளித்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப அயோத்தி வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பில் முஸ்லீம்களுக்கு மசூதி அமைப்பதற்காக 5 ஏக்கர் நிலத்தை வழங்க இதே அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்திச்சு. 142வது விதியை பயன்படுத்தி அதே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அது போல பல்வேறு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா விதியை 142 எக்ஸ்க்ளூசிவ் வந்து பவர் ஆஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் தான், யாருக்கு கிடையாதுன்னு உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது. 142 கீழ் வரும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் மட்டுமே பயன்படுத்த முடியும், உயர்நீதிமன்றங்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்ப தற்போது சொல்லியிருக்கு. இது வந்து பேக்ரவுண்ட். இப்ப நம்ம இங்க வருவோம். கேரளாலையும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் என்ன பண்றாருன்னா மசோதாக்கு கையெழுத்து போடாம தாமதப்படுத்துறாரு. சோ அப்ப அந்த மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வந்து உச்சநீதிமன்றமே வழங்கணும். அதான் வந்து நாங்க அரசு இதில் பப்ளிஷ் பண்ணுவோம். தமிழ்நாடு வந்து எப்படி வந்து அரசு இதில் வந்து பப்ளிஷ் பண்ணாலும் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப தமிழக ஆளுநர் RN ரவி மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் தாமதப்படுத்துவதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்து இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஆளுநர் நடவடிக்கை சட்டவிரோதமான என்ற அண்மையில்
தீர்ப்பளித்தது. காரணம் என்னன்னா, முதல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம், ஆளுநருக்கு அந்த பவர் இருக்கு. அதே நேரத்துல முதல்ல அனுப்பல, இவர் திருப்பி அனுப்புனாரு அப்படின்னா திருப்பி அந்த மசோதா வந்து சட்டப்பேரவையில வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி திருத்தத்தோட அல்லது திருத்தம் இல்லாம அனுப்புனாலும் கையெழுத்து கட்டாயமா போட்டு ஆகணும் அப்படின்னு தான் இருக்கு. இதுல வந்து 1976 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்றத கண்டிப்பா கேட்டு கையெழுத்து போடணும், பைண்டிங்கா இருக்கு. ஆனா இது வந்து ஆளுநருக்கு வந்து இந்த மாதிரி பைண்டிங் இன் நேச்சர்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்ப பார்லிமெண்ட்ல மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக பாராளுமன்றம் திருப்பி அனுப்பிய மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் கண்டிப்பாக யார் கையெழுத்து போடணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் போடணும். அப்ப அதே இதுதானே மாநிலத்துக்கு வரும். அப்ப மாநிலத்துக்கு அந்த மாதிரி அரசியலமைப்புல சொல்லப்படனாலும் அது வந்து பொருந்தும் அப்படின்ற அடிப்படையில உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்ப ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மசோதாவை சட்டமன்றத்தில் ஏற்றிட்டா நேரா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை தான் இப்ப ஆளுநர் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சு ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா சரியா செயல்பட்டு இருந்தாரு. ஒண்ணு முதல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும். வந்து இல்ல அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட அட்வைஸை கேட்டு கையெழுத்து போடணும். அப்ப மத்திய அரசுல பாராளுமன்றத்துல குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரிதான் சட்டமன்றத்துல கவர்னர் செயல்பட்டு இருக்கணும். அந்த இடத்துல சரியா செயல்பட்டு இங்க சரியா செயல்படாத பட்சத்துல தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒப்புதல் வழங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதால என்ன பண்ண சட்டவிரோதமானு சொல்லி கேட்ட தீர்ப்பளித்து அத்துடன் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் இதுல வீட்டோ பவர் இருக்கு, அதை பத்தி நியூஸ் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணல. ஆனா நம்ம பாலிடிக் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ பவரை பத்தி கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். வந்து அதனால அங்க வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா வீட்டோ அதிகாரம் இருக்கு, கவர்னருக்கு என்ன வீட்டோ அதிகாரம் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன வீட்டோ அதிகாரம் இருக்கு நம்ம அங்க பார்ப்போம். மேலும் மசோதாக்கள் மீது 1 மாதத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ண முடியாது, வந்து அனுப்புவதாக இருந்தால் அதை 3 மாதங்களுக்குள் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ஆளுநர் பின்பற்ற தவறினால் ஆளுநரின் செயல்பாட்டை நீதிமன்றம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அந்த தீர்ப்பில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க முதல் முறையாக குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலவரம்பு நிர்ணயித்தது. அதன்படி குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மசோதாக்களை ஆளுநர் அனுப்பி வைத்தால் அந்த மசோதாக்கள் குறித்து குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து இப்ப ரீசெண்டா உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சோ அப்ப எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து ஒழுங்கா செயல்படல அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், உச்சநீதிமன்றம் தலையிடும் அப்படின்றதா இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. அப்ப உச்சநீதிமன்றம் தலையீடும் எதன் அடிப்படையில் இருக்குன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் செயல்பட்டு இருக்க ஒழிய உச்சநீதிமன்றம் வந்து தனித்து சுயமா சிந்தித்து செயல்படல அப்படின்னு பார்க்கணும். அப்ப அமைச்சரவை குழு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற அட்வைஸ் படி தான் யாரு செயல்படணும்னா பிரசிடென்ட் வந்து மத்தியில செயல்படுறாங்க. அப்ப மாநிலங்கள்லயும் அதே மாதிரி அமைச்சரவை குழு கொடுக்குற அட்வைஸ் படி தான் யாரு செயல்படணும், கவர்னர் செயல்படணும். இங்க மட்டும் முரணா வந்து செயல்படுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து உச்சநீதிமன்றம் வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸோட பவர்ல வந்து தலையிடுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மத்தியில வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, அந்த அரசு கொண்டு வரதை வந்து எப்படி பிரசிடென்ட் கையெழுத்து போறாரோ அதே மாதிரி மாநிலங்கள்லயும் வந்து கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், மத்திய அரசு ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குன்னா அந்த அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை குழு சொல்ற அட்வைஸ் படி கவர்னர் வந்து கையெழுத்து போடணும். ஆனா இங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா முரணா செயல்படுறது அப்படின்றதா இப்ப கேள்விக்குள்ளாய் உச்சநீதிமன்றம் போயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இந்தி கட்டாயமாக்கும் முடிவை வந்து நிறுத்தி வைத்தது மகாராஷ்டிரா அரசு. வந்து அப்ப மத்திய அரசு ஆளும் மாநிலமா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2022 மகாராஷ்டிரில் மராத்தி மற்றும் ஆங்கில வழி கல்வி பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழிப்படமாக இந்திய கட்டாயமாக்கும் முடிவை அந்த மாநில அரசு நிறுத்தி வைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ரீசெண்டா மகாராஷ்டிரோட சிஎம் உடைய அவருடைய பேட்டிலையும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தி கட்டாயமாக்க போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து அப்ப மத்திய அரசு ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கும் போது மத்திய அரசு ஆட்சி புரியாத மாநிலங்கள்ல சொல்லவே வேண்டியதில்லை, இருமொழி கொள்கை தான் கடைபிடிப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே மேற்கு வங்காளம் சொல்லியிருக்கு, அதே மாதிரி கேரளா சொல்லியிருக்கு. தமிழ்நாடு ஆல்ரெடி இந்தி எதிர்ப்புக்காக 2 தடவை போராட்டம் நடத்திருக்காங்க. ஒண்ணு பெரியார் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, அடுத்து திமுக வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு வந்து அண்ணா தலைமையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு போராட்டம் நடந்தது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பெருவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் பிரீத் கௌர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப யார் எந்த விளையாட்டு பிரிவை சார்ந்தாங்க வீரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதற்கடுத்து இந்த உலகக்கோப்பை வந்து துப்பாக்கி சூடு போட்டியில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட். 3ஆவது இடம் பிடித்தது. அப்ப முதலிடம் யாரு அப்படின்னா சைனா, 2வது இடம் யாருன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்தியா நிறைய வந்து 2 தங்கம் 4 வெள்ளி 1 வெண்கலம் என 7 பதக்கங்களுடன் 3ஆம் இடம் இந்தியா பிடித்தது அப்படின்னு பார்க்கிறோம். 7 பதக்கங்கள் போட்டுக்கோங்க, 2 தங்கம் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாமே நம்ம டீடைல்
சொல்லி நோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் மூன்றாம் இடம் பிடித்தது அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் வந்து யாருன்னா நீதிபதியுமான வே. ராமசுப்ரமணியன் அப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரும் நீதிபதி அப்படின்னு அது வேண்டியில தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ராமசுப்ரமணியன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நாளை செய்தித்தாள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.